வடிகால் பணிகள் என்பது கோர்செட்டிக்குட்பட்ட ராயபுரம், விவேகா நகர், உளத்தூர் இந்த பகுதிகளெல்லாம் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேறிருக்கு. இந்த மாதிரி பகுதிகளில் ஹைவேஸ் துறை சார்ந்து சில மழைநீர் வடிகால் பணிகள் கூடுதலாக இந்த ஆண்டு துவங்கப்பட்டிருக்கு. அந்த பணிகள் எல்லாமே நடைபெற்று வருகிறது. இதில்லாத கொசுத்தலையார் அதுக்கப்புறம் கோவளம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் அனைத்துமே 2025 ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் முடியப்படும். வெளியேறி இருக்கு. கடந்த காலங்களில் 100 அடி சாலையில எல்லாம் மழை பெஞ்சா ரொம்ப ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலாக தண்ணீர் தேங்கும். ஆனா விரைவா அங்கிருந்து தண்ணீர் வெளியேறி மக்களும் நேற்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கள ஆய்விற்கு வருகை தந்த போது மழை துளிகள் நிலத்தை அடைவதற்கு முன்பாக தன்னுடைய காலடி பாதங்களை நிலத்திலே பதித்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். நேற்றைய ஆய்வின் போது ஆங்காங்கே பயணித்து கொண்டிருந்த மக்கள் நேரடியாக முதல்வரை சந்தித்து, இந்த முறை நான் வில்லிவாக்கத்திலே இருந்து பயணித்து வருகின்றேன், எங்கும் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்று எடுத்து கூறினார்கள். தற்போது கூட ஒரு சில தாழ்வான பகுதிகளில் தான் இது போன்ற நிலை. இதுவும் அடுத்த பருவமழைக்குள் முழுவதுமாக சரி செய்கின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும். கடந்த காலங்களில் பார்த்தால் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தால் கூட 2 நாட்கள் 3 நாட்கள் என்று தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் வெளியேறாத நிலை இருந்தது. முக்கிய சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட நிலை இருந்தது. தற்போது அந்த நிலை இல்லை. நாங்களும் பயணித்தோம், நீங்களும் பயணித்து தான் வந்திருக்கின்றீர்கள். முக்கிய சாலைகள் முழுவதுமாக பயன்பாட்டில் இருக்கின்றது. எங்கும் போக்குவரத்து தடை இல்லை. இது போன்ற தாழ்வான பகுதிகள் தான். இதையும் சவாலாக எடுத்துக்கொண்டு அடுத்த பருவமழைக்குள் இதை நிவர்த்தி செய்வோம் என்ற உத்தரவாதத்தை தருகின்றோம். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு முகாம்களை பயன்படுத்துகின்ற நிலை ஏற்படவில்லை. ஆனால் அனைத்து இடங்களிலும் முகாம்கள் தயாராக இருந்தது. ஒரு வட்டத்திற்கு ஒரு இடம் என்று சமையல் அறைகளும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மண்டலத்திற்கு ஒரு பெரும் கிச்சன் என்று அதையும் ஏற்பாடு செய்திருந்தோம். நேற்றைக்கு காலை, மதியம், இரவு, இன்று காலை தேவைப்படுமாயின் இன்றைக்கு மதியத்திற்கும் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க சொல்லியிருக்கின்றார்கள். அம்மா உணவகத்தில் அனைத்து உணவகங்களிலும் உணவை கட்டணமில்லாமல் வழங்கவும் முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 1000 பால் பாக்கெட்டுகள் என்று இலவசமாக வழங்கவும் உத்தரவிட்டிருக்கின்றார். பாதுகாக்கப்பட்ட குடிநீர், தடையில்லா மின்சாரம், போக்குவரத்து வசதி அனைத்தும் சீராகி இருக்கின்றது. ஒரு சில தாழ்வான பகுதியில் தான் இதையும் இன்னொரு 2-3 மணி நேரத்திற்குள்ளாக இந்த பகுதியில் இருக்கும் தண்ணீரும் முழுவதுமாக வடித்தெடுக்கப்படும். அதாவது நான் புரசைவாக்கம் தானா தெருவில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக மழைநீர் கால்வாய் அமைத்து, அந்த மழைநீர் கால்வாய் என்பது நாம் இங்கே நிற்கின்ற பகுதியிலிருந்து ஒரு டிஸ்போசலாக அதை தந்து இதிலிருந்து காந்தி கனாலுக்கு கொண்டு சென்று காந்தி கனால் பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு கொண்டு செல்கின்ற திட்டம் தீட்டப்பட்டிருக்கின்றது. டிபிஆரும் திட்ட வரைபடமும் தயார் நிலையில் இருக்கின்றது. மழைக்கு பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டு ஜனவரி மாதத்திற்குள் இந்த பணி தொடங்கப்படும். இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல மழைநீர் பெஞ்சதற்கான சூழலே தெரியல, தண்ணி இல்ல. பட் ஆனா இந்த இடம் மிக தூரமா தான் இருக்கு. அதுதான் தம்பி, அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கப்பன் சாஸ்திரமா இருக்கும். தாழ்வான பகுதி, நாம் நிற்கின்ற பகுதி மேடான பகுதி. ஆனால் அதை ஒரு காரணமாக சொல்லி நாங்கள் தப்பித்துக் கொள்ள விரும்பவில்லை. அதற்கும் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும். தற்காலிக தீர்வாகத்தான் இப்பொழுது 325 HP கொண்ட மோட்டார் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 100 HP கொண்ட மோட்டார்கள் முழுவதுமாக டீசல் பம்பில் இயங்குகின்றன. 2 50 HP கொண்ட மோட்டார்கள் மின்சாரத்தில் இயங்குகின்றன. இன்னொரு 25 HP கொண்ட மோட்டார் டீசலில் இயங்குகின்றது. இதையும் ஒரு தற்காலிக தீர்வாகத்தான் வைத்திருக்கின்றமே தவிர நிரந்தர தீர்வு அடுத்த பருவமழைக்குள் நிச்சயம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் கூட இந்த பகுதியின் மீது தனிப்பட்ட அக்கறையை செலுத்தியிருக்கின்றார். இந்த பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையின் போது கூட நேரடியாக ஆய்வு செய்து துப்புரவு பணியாளரோடு சேர்ந்து தேநீர் கடையிலே தேநீர் அறிந்ததையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆகவே எங்கெல்லாம் அவைய குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுகின்ற முதல்வராக, மக்களின் துயர்த்திருக்கின்ற முதல்வராக அவரும் களத்தில் நிற்கின்றார். அவர் உத்தரவு பேரில் நாங்களும் களத்தில் நிற்கின்றோம். சென்னை பெருநகர மாநகராட்சியும் களத்தில் நிற்கின்றது. நிச்சயம் மக்களுக்கு துறையர் ஏற்படாத வண்ணம் எங்களுடைய பணி அமையும். நிச்சயமாக தமிழக அரசை பொறுத்தளவில் தனியார் வானிலை மையம் சொல்லுகின்ற கருத்தையும் உள்வாங்குகின்றோம். தமிழ்நாடு அரசினுடைய வானிலை
கருத்தினையும் உள்வாங்குகின்றோம், தேசிய பேரிடர் குழு சொல்லுகின்ற கருத்துக்களை உள்வாங்குகின்றோம். எதையும் உதாசீனப்படுத்துவதில்லை. அதற்கேற்றாற்போல் எங்களை நாங்களே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். முதல்வரும் அந்த வகையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.